முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, மிக மிக அவசரமாக இப்போது எதுக்காக இந்த முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேனா, நீண்ட நாளாக நீ கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த நல்லபடியாக சிறப்பாக சரியாக உனக்கு முடிச்சு கொடுப்பதற்காக தான். நீ இதை கேட்கும் நொடியிலே உனக்கு மிகப்பெரிய நல்லது உன் வாழ்க்கையில் நடந்து முடியும். உன் இலக்கும் உன்னுடைய முயற்சிகளும் உயர்வானதாக இருக்கும்போது நீ ஆசைப்பட்டு கேட்டதை எப்படி உனக்கு நடத்தி தராமல் இருப்பேன்? இதோ இப்போதே உன் வாழ்க்கை முழுவதையும் உனக்கு வெற்றிகரமானதாக, உனக்கு மகிழ்ச்சிகரமானதாக ஆக்கி கொடுக்க நான் தயாராதான் உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்வமே. எப்போவுமே ஒரு விஷயத்தின் மீது நீ அதிகமாக ஆசைப்படும் போது அந்த விஷயம் அந்த ஆசைப்படுவதற்கு உரிய மதிப்பு உள்ளதா இல்லையான்றதையும் யோசித்து புரிஞ்சு நடந்துக்கோ. பசிக்கும்போது அவசரமாக கண்டதையும் கெட்ட பதார்த்தத்தையும் வாங்கி சாப்பிடுவது போல ஆசைப்பட்டுட்டேங்கிறதுக்காக தவறான விஷயங்களை அவசரப்பட்டு செஞ்சிடக்கூடாது. எப்போதுமே எல்லாவற்றிலும் எல்லா விஷயங்களிலும் நிதானமாக கவனமாக நீ நடந்துக்கணும் என் செல்வமே. நீ எனக்கு மிகவும் பிடிச்ச பிள்ளையாக இருக்கிறதால தான் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக நான் இருக்கணும்னு முடிவு செஞ்சு உன்னை தேடி வந்திருக்கேன். கண்டிப்பாக உன் தேவை அனைத்தையும் புரிந்து கொண்டு நீ என்னிடம் கேட்காததையும் கூட உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என் செல்வமே. நீ மண்டியிட்டு அழுது என்கிட்ட வருத்தப்பட்டு கேட்ட உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் உனக்காக தீர்த்து வைக்க நான் தயாராயிட்டேன். உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் வாங்கிக்கிட்டு இனி எப்போதும் நீ சந்தோஷமாக இருக்கும்படி செய்ய போகிறேன். உன் கண்களில் இருந்து இனி ஒரு துளி கண்ணீர் கூட வரக்கூடாது. உன் கர்ம வினையெல்லாம் தகத்தெறிந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு தர நான் தயாராயிட்டேன் என் செல்வமே. நீ எப்போதும் நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திருந்தீனா கண்டிப்பாக நீ நல்ல நிலைமைக்கு வருவ. உண்மையான பக்தியோடு என்னை வேண்டும் என் பிள்ளைகளுக்கு அவங்க ஆசைப்படுறதையெல்லாம் அள்ளி கொடுக்க தயாராகவே நான் இருக்கேன். நீ பக்தியோடு பாசத்தையும் சேர்த்தே எனக்கு கொடுத்து அப்பா அப்பான்னு அழகாக கூப்பிடும்போது நான் எப்படி உனக்கான நல்லதை செய்யாமல் இருப்பேன்? நீ எங்கே இருந்தாலும் என்ன செஞ்சாலும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன்னை ஆட்டுவிப்பவனாகவும் உனக்கான எல்லாவற்றையும் செய்பவனாகவும் இந்த உலகத்தின் ஆதாரமாகவும் படைத்து காப்பவனாகவும் நான் இருக்கும்போது இனிமே உனக்கு துன்பம் வரவே வராதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. நீ மனசார என்ன முருகா முருகான்னு சொல்லும்போது உன் வாழ்க்கை மொத்தத்தையும் என் பொறுப்பில் நான் ஏற்றுக்கிறேன். நீயாக எதையும் செய்யலான்னு எனக்கு தெரியும். நல்லதோ கெட்டதோ உன்னையும் மீறி உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் உன் கட்டுப்பாட்டுக்கு மீறியதாக நடந்து விடுகிறது. ஆனால் நல்லதையெல்லாம் தக்க வச்சுக்க போராடுறது போலவே கெட்டதையெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்குவதற்காகவும் நீ போராடிக்கிட்டு இருக்க. இது எல்லாவற்றையும் நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். உன்னை புரிஞ்சுக்கிட்ட உறவுகள் நீ படும் கஷ்டங்களை நினச்சி பார்த்து உனக்காக நல்லது செய்யும்படி உனக்கு துணை நிற்கும்படி நான் மாற்றி காட்டுறேன் என் செல்வமே. நீ இத்தனை நாளாக கடந்து வந்த கஷ்டமான வாழ்க்கையையும் கடந்த கால வாழ்க்கையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம பொறுமையாக அமைதியாக உனக்கான வேலைகளை சிறப்பாக செஞ்சினா நீயே ஆச்சரியப்படும்படி அனைத்து வேலைகளையும் அழகாக உனக்கு அமைச்சு கொடுப்பேன். ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் இனி உனக்கு சரியாகும். இப்போதே உனக்கான வாழ்க்கையை நான் ஏன் பொறுப்பில் ஏற்றுக்கிட்டு எல்லாவற்றையும் மாற்ற போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் எதை எப்படி செய்யணுமோ செஞ்சு கொடுத்து இருளை அகற்றி ஒளியாக வெளிச்சமாக நம்பிக்கை சுடராக நான் உனக்கு துணையாக இருக்க போகிறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் சிதறி எடுத்து உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன். உனக்கான நல்ல நேரம் வந்துட்டதால இனி நீ எதிர்பார்த்தது போலவே உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும். என்ன அருளால இனி எல்லாவற்றையும் நீ பெறப்போகிறாய். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ விஷயங்களை இழந்திருக்கலாம். நீ நினச்சது நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் ஒருபோதும் நீ வலிமையிலேருந்து தோற்று போகும்படி நான் விட்டுட மாட்டேன். எல்லாவற்றையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீ கேட்ட வரத்தை எல்லாம் கொடுத்து உனக்கான முன்னேற்றமான வாழ்க்கையும் தரப்போகிறேன். என் கருணையும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு இருக்கும்போது இனிமேல் நீ எதை நினச்சும் வருத்தப்பட வேணாம். எதை செய்கிறதா இருந்தாலும் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு உன் வேலையை தொடங்கும்போது நிச்சயமாக உனக்கு வெற்றியே கிடைக்கும். நீ கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் உன் விருப்பப்படி உனக்கு நிறைவேற்றி தருவதற்கு
நான் தயாராக தான் இருக்கேன் என் செல்வமே. உன் மனசு மகிழும்படியாக இனி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் செஞ்சு தரப்போகிறேன். நீ எனக்கு நன்றி சொல்லும்படியும் உனக்கான நல்லது நடக்கும்படியும் இனி எல்லா விஷயங்களையும் ஏன் பொறுப்பில் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு. எதுக்குமே சரியாக ஒரு தீர்வே அமையலைன்னு தானே நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்த. உன் வீட்டில் உள்ள உனக்கான உறவுகளிடம் நீ மனசு விட்டு பேசி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முயற்சி செய். குருவி கூடு கட்டி வாழ்கிறது போல அழகாக நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்த உன் குடும்பத்தில் சில கெட்டவர்களின் பார்வை பட்டதால தான் இத்தனை பிரச்சனையும் வருது. ஆனால் உனக்காக இப்போது உன் அப்பன் முருகன் உன் வீட்டுக்குள்ளே வந்து குடியேறி களமிறங்கிய பிறகு இனி மறுபடியும் ஒற்றுமை நிலவி வருமானம் அதிகரித்து உன் குடும்பம் செல்வ செழிப்போட சந்தோஷமாக இருக்க போகுது. என்னை தரிசனம் செய்த உன் வீட்டில் இனி அமைதி நிலவி செல்வ செழிப்பும் தொடர் வருமானமும் நிரந்தரமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. உன்னுடைய கடினமான உழைப்பு நிச்சயமாக உனக்கு பலன் கொடுக்கும். நீ எங்கும் எதிலும் நேர்மையாக இருக்கும்போது எல்லாவற்றையும் உனக்கு மேன்மையாக நான் நடத்தி தருவேன். நீ எல்லாருக்கும் ஆறுதலை தரக்கூடிய அன்பான வார்த்தைகளை பேசக்கூடிய பிள்ளையாக இருந்தீனா என்னை சரணடைஞ்ச உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லதாக நான் நடத்தி முடிப்பேன். இன்னும் இன்னும் உன் வாழ்க்கை உயரும்படியும் நீ ஜெயிக்கும்படியும் நல்ல சூழல்களை நான் உனக்கு உருவாக்கி தரப்போகிறேன். நீ எப்போதும் மனசில் எந்த எதிர்மறை எண்ணமும் இல்லாமல் எல்லாவற்றையும் நன்மைக்கே நடக்குது, நல்லதுக்கே நடக்குதுன்னு உனக்கு உணரப்பார் என் செல்வமே. பல பேர் ஆணவத்தாலையும் அகங்காரத்தாலையும் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. எப்போவுமே நான் தான் பெருசு, நான் தான் எல்லாங்கிற அந்த எண்ணம் தான் மனிதர்களுக்கு ஆணவத்தை கொடுக்குது. நீ எப்போதும் எதையும் பெருசாக நினைக்காம எல்லாத்தையும் ஏன் பொறுப்பில் விட்டுடு. அப்பா முருகா, என் வாழ்க்கையே உன்னுடையது நீ நினச்சினா எல்லாவற்றையும் நான் என் கைகளிலிருந்து உனக்கு அருளி அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தருவேன். உன் மனசில் இனி கவலைகளே வராது என் செல்வமே. நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் நினச்சி பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம அதை கடந்து வர தயாராகு. உன் கூட நான் இருந்து இனி எந்த தீங்கும் உன் வாழ்வில் வராமல் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன். நீண்ட காலமாக இருந்த திருமண தடைகள் விலகி நீ சந்தோஷப்படும்படியாக நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. உன் வாழ்க்கையில் வண்ணமயமான சூரியகாந்தி பூக்களைப் போல மகிழ்ச்சியும் மனநிறைவும் மன நிம்மதியும் உண்டாகும்படி நல்ல விஷயங்களை செய்ய போகிறேன். நீ பேசினா யார் சந்தோஷப்படுவாங்களோ, நீ சிரிச்சா யார் அதுக்காக மகிழ்ச்சி அடைவார்களோ, நீ அமைதியாக இருந்தால் யார் வருத்தப்படுவாங்களோ, நீ பிரிஞ்சு போனால் யார் துன்பப்படுவார்களோ, அப்படிப்பட்ட உண்மையான உன் மேல அன்பும் பாசமும் அக்கறையும் கொண்ட நல்ல மனிதர்களை உன்னை நோக்கி நான் வரவழைக்கிறேன். நீ ஒருபோதும் எதுக்காகவும் பயப்படாதே. என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நீ நினச்சதை விட எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் நீ நினச்ச காரியங்களும் வெற்றிகரமாக உன் வாழ்வில் அழகாக நடந்து முடியும். நீ எப்போவுமே நேர்மையாக இருந்தீனா அது உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்கும். உன் வாழ்க்கைக்கு அடிப்படையே உன்னுடைய உண்மையும் நேர்மையும் ஒழுக்கமும் தான்றத நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது என் செல்வமே. மனசில் பல விஷயங்களை போட்டு போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு காயப்பட்ட நீ இப்போது மனசை கல்லு போல ஆக்கிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்ட. மனசு கல்லாகும் வரைக்கும் தான் எந்த விஷயத்தையுமே நினைக்கும் போது வலிக்கும். நிறைய கஷ்டப்பட்டு மனசு கல்லாக மாறிடுச்சுன்னா அப்புறம் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தயாராகிக்கிட்டு உதடுகள் சிரிக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும். என் அன்பு பிள்ளையே, யார் உன்னை அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்களோ, அவமரியாதை செய்தார்களோ, அதே இடத்துல அவங்க கண்ணு முன்பாகவே உன்னை ஜெயிக்க வச்சு வாழ வச்சு காட்டுறேன். உன்னை அசிங்கப்படுத்தியவர்கள் அவர்களின் பக்கம் இருக்கும் அநியாயத்தை உண்மைன்னு பேசி அவங்க செஞ்சது தான் சரி, நீ தான் தப்பு செஞ்சாங்கிற மாதிரி பேசி மறுபடியும் மறுபடியும் உன்னை நோகடிப்பார்கள். ஆனால் நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலைப்படாத. தப்பு செஞ்சவங்களையும் தவறு செஞ்சவங்களையும் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ செய்யும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக செஞ்சினா ஒவ்வொன்றிலும் உனக்கு துணையாக நான் இருந்து எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்க செய்வேன். நீ நிதானத்தோடு செய்கிற ஒவ்வொரு விஷயங்களிலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றியே கிடைக்கும். நீ பட்ட அவமானத்துக்கும்
நீ அடைஞ்ச கஷ்டத்துக்கும் பலனாகவும் பரிசாகவும் உன் வாழ்க்கையில உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன் என் செல்வமே. நீ ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் இழக்காத. எல்லாமே நன்மைக்கே நினச்சி உன்னுடைய காரியங்களை செய்யும்போது எந்த தடையும் தடங்களும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை நல்ல முறையில் நான் மாற்றி தரேன். எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்கவோ கவலைப்படவோ வேணாம். கர்ம வினைகள் உன்னை வீழ்த்தும் அளவுக்கு எழுதப்பட்டிருந்தாலும் அந்த விதிகளையே நான் மாற்றி அமைப்பேன். உனக்கான நேரத்தையும் உனக்கான நல்ல வாய்ப்பையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை கை தூக்கிவிட நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் தளரவோ தயங்கவோ வேண்டாம். தைரியமாக துணிந்து போ. உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்வமே. வாழ்க்கையில் உனக்கு நிறைய எதிர்ப்புகள் வருது. நிறைய பேர் உன்னை தப்பாகவே நினைக்கிறாங்கன்னா அப்பொழுதுதான் நீ சரியான வாழ்க்கையை சரியான திசையில் பயணம் செய்கிறன்னு அர்த்தம். ஏன்னா இந்த உலகத்தில் எப்போதும் நல்லதையும் நல்லது செய்கிறவங்களையும் மனிதர்கள் விரும்பாமல் குறை சொல்லிக்கிட்டு குற்றம் சொல்லிக்கிட்டும் இருப்பாங்க. ஆனால் நீ அமைதியாக போராடி பொறுமை காத்தினா கண்டிப்பாக உனக்கு வெற்றி உண்டாகும். உன்னுடைய உண்மையையும் உன்னுடைய நல்ல குணத்தையும் இந்த உலகம் ஒரு நாள் கண்டிப்பாக ஏற்றுக்கிறோம். அது வரைக்கும் அமைதியாக நீ இருந்தீனா உன் முயற்சிகள் அனைத்தும் நிறைவேறி உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை கொடுப்பேன். என் பாதத்தில் தலைவணங்கிய உன்னை எந்த சூழ்நிலையிலும் தாழ்ந்து போக விட்டுட மாட்டேன். இந்த முருகப்பெருமான் உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தி தருவேன். எப்போதும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கணுமே தவிர வேற யாரையும் எதிர்பார்க்க கூடாது. நீ நினச்சா மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும் என் செல்வமே. உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து உன் உள்ளத்தில் நீ நினைச்ச விஷயங்களையெல்லாம் செயலாக்கி உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் தக்க நேரத்தில் உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ எப்போதும் எதுவாக இருந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினைக்க பழகு. உனக்கு தகப்பனாகவும் தாயாகவும் தெய்வமாகவும் நான் இருந்து எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சு உன்னை வெற்றியாளனாக இந்த உலகத்துக்கு காட்டப் போகிறேன். நீ ஒருபோதும் எதுக்காகவும் கலங்கி நிற்கக்கூடாது. ஏன்னா நீ கலங்கும்படியும் கவலைப்படும்படியும் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்கலை. நீ கேட்டதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ சந்தோஷமாக பெருமைப்படு. கண்டிப்பாக உன் வாழ்க்கை நீ விரும்பிய பாதையிலேயே போகும்படி நான் செய்வேன். வாழ்க்கையில் இதுவரைக்கும் எத்தனையோ பெரிய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் நீ கடந்து வந்திருந்தாலும் இப்போது உன்னை ஊக்கப்படுத்தி உயர்வடைய செய்வதற்கு உன் அப்பன் முருகன் வந்துட்டேன். கண்டிப்பா உன்னால் எல்லாமே முடியுன்ற நம்பிக்கையோடு நீ வாழ ஆரம்பிச்சினா அனைத்தையும் வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. தோல்வி கூட உன்னிடம் தோற்று போகும்படி உனக்கான வெற்றியை உயர்வானதாக உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் என் செல்வமே. அடுத்தவங்க உன்னை நோக்கி 1000 வார்த்தைகளை பேசலாம், அவதூறு செய்யலாம், குறை சொல்லலாம், குற்றம் சாட்டலாம். ஆனால் ஒருபோதும் நீ எதை நினைச்சும் வருந்தாதே. உன் செயல்கள் தான் உன்னை உயர்த்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு நீ முயற்சி செய். யாருக்காகவும் நீ உன்னை காயப்படுத்திக்க வேண்டாம் என் செல்வமே. உறவுன்னு வந்த சொந்தக்காரவங்களெல்லாம் உயிரா பெருசா நினைச்சு மதிப்பு கொடுத்தது உன்னுடைய தவறுதான். அவங்க எல்லாருமே சுயநலவாதிகள், காரியவாதிகள்ங்கிறத இப்போதாவது நீ புரிஞ்சுக்கிட்டே. இனிமே உன் வாழ்க்கை பயணத்தில் நீ யாரையும் எதிர்பார்க்காம உனக்கு நீயே துணைன்னு நினச்சி வாழ்ந்துவிடு. உன்னோடு உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் என அர்த்தம் கிடையாது. சில பேர் சிதைந்து போன தன் வாழ்க்கையை அடுத்தவங்க கிட்ட இருந்து மறைப்பதற்காகவே அந்த சிரிப்பை முகமூடியாக போட்டுக்கொண்டு வாழ்பவர்களாக இருக்கலாம். ஆனால் உனக்கு அந்த நிலைமை வரவிடாம நிஜமாவே நீ நிம்மதியாக சிரித்து சந்தோஷமாக வாழும்படி நான் செய்வேன்.